வணக்கம். மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனலுக்காக நம்ம இதில் பண்ணுற நிகழ்ச்சிக்காக பெரிய ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். என் அன்பு வாடிக்கையாளர்களும் பார்வையாளர்களும் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய நட்சத்திரங்களை பற்றி பேசிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த நட்சத்திர வரிசையில கிட்டத்தட்ட சித்திரை நட்சத்திரம் பேச இருக்கிறோம். அஸ்தம் வரைக்கும் பேசிட்டோம். நிறைய நட்சத்திரத்துக்கு உங்களுடைய அன்பான ஆதரவுகளை கொடுத்துருக்கீங்க. நிறைய நட்சத்திரங்களை பற்றி ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு உள்ள இருக்கிறதுங்கிறத வியூஸ் போயிருக்கு. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பிரமாதமா எல்லாமே பார்த்து ரசிச்சிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அந்த நட்சத்திரத்துல இருந்தா அந்த அவங்களுடைய நேச்சர் என்ன, அவங்க வழிபட வேண்டிய கடவுள் என்னன்னு நான் விளக்கமா பேசியிருக்கேன். நீங்க அதை ஃபார்வேர்ட் பண்ணீங்கன்னா, ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உபயோகமா இருக்கும். யாராவது ஒருத்தர் பயனடைவாங்க கண்டிப்பாக. அப்படிங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட். இன்னைக்கு பார்க்க இருக்கிற நட்சத்திரம் சித்திரை. ரொம்ப பிரமாதமான நட்சத்திரம் சித்திரை. எல்லாம் 27மே புனிதம். நான் எந்த நட்சத்திரத்தையுமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசுறதுக்கே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விதத்திலும் தனித்துவம் வாய்ந்தது. அதுல சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது கன்னி ராசியில 1-2 பாதங்கள் இருக்கும் புதனோட வீட்டுல. அடுத்தது சுக்கிரனோட வீடான துலாம் வீட்டுல 3-4 பாதங்கள் இருக்கும். அப்ப மொத்தம் 4 பாதம் ஒரு நட்சத்திரத்துக்கு. கன்னியில் 2 பாதம், அடுத்தது துலாமில் 2 பாதம். அப்ப இந்த செவ்வாய் புதன் வீட்டிலும் இருக்கிறார், சுக்கிரனுடைய வீட்டிலும் இருக்கிறார். அப்ப இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களை பாருங்க, எப்பவுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா புதன் நட்சத்திரம் இல்லையா, பேசாம இருந்தா இவங்களுக்கு பொழுது போகாது. தன்னோட அறிவை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம தான் பெரிய ஆளு, நாம தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம சொன்னா எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் நம்ம ஊர்ல பில்டப்னு வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியும். நம்ம பேசுறது இவங்க நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளை பேசுவாங்களே அப்படின்னு. அப்ப அடக்கி வாசிக்க சொல்லி சொல்லுது, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா அதே நட்சத்திரம் துலாமுல இருக்கு. அது சுக்கிரனோட வீடு இல்லைங்களா. அப்ப பாருங்க, நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ்ஸு, சொகுசு காரு, நல்ல தூக்கம், இதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எங்க போனாலும் வெரைட்டியா சாப்பிட்றதெல்லாம் இந்த சித்திரை தான். இங்க பிருகுமங்கல யோகமா வேலை செய்யும், அங்க நல்ல நாலேஜா வேலை செய்யும். அப்ப இந்த சித்திரை மல்டிபிள் டேலண்ட், எல்லா வேலைக்கும் உதவியா இருப்பாங்க. ஆனா அவங்க பர்சனல் லைஃப்ல சோகங்களை எடுத்து எழுதணும்னா அளவே இருக்காது. அவ்வளவு பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கும். சித்திரை என்கிறது ஒளி பொருந்திய நட்சத்திரம். ஒளித்தன்மையோடு இருப்பாங்க, வெளிச்சமா இருப்பாங்க. அதனால அந்த சித்திரை நட்சத்திரக்கார பாருங்களேன், எப்பவுமே தன்னை அழகா கிளீன் சேவ் பண்ணி பர்ஃப்யூம் போட்டு நல்லா ரிச்சா வாழ்ந்து காட்டணுங்கிற மாதிரி இருப்பாங்க. காசு பணமே இருக்காது, ஆனா பார்த்தா ரிச்சா இவங்களுக்கு என்னப்பாங்கிற மாதிரி போய் வெளியில இறங்குவாங்க. இந்த சித்திர நட்சத்திரத்தோட குணம். ஏன்னா புதன் உச்சமாகிற இடத்துலயும் அவங்க நட்சத்திரம் இருக்கு, சனி உச்சமாகிற இடத்துலயும் அவங்க நட்சத்திரம் இருக்கு. அப்ப 2 உச்சமாகிற இடத்துல நட்சத்திரங்கள் இருந்தா இவங்க சும்மா இருப்பாங்களா? உலகத்தவே வில்லா வளைக்காம விடமாட்டேன் அப்படிங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க. எல்லா பிசினஸும் தெரியும்பாங்க. எல்லா பிசினஸ்லயும் கொஞ்சம் கொஞ்சமா ஊறுகா மாதிரி கால் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஒரே ஃபோக்கஸ், இதுதான் லைஃப் ஸ்டைல்னு போனாங்கன்னா சூப்பரா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க. அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஒளி பொருந்திய நட்சத்திரம் விஸ்வகர்மா. சித்திரை நட்சத்திரம் தான் தேவதை. இந்திரலோகத்தை வடிவமைச்சார்ல, அவர் தான் விஸ்வகர்மா. அப்ப இவங்க பாருங்க, சாப்பிடும் போதே ஒரு அழகாத்தான் இருக்கும். ஒரு 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 பொருளை, ஒரு ஸ்ட்ரக்சரை வடிவமைக்கிறாங்கன்னா அழகா இருக்கும். நீட்டா அடுக்கி வைக்கணும், கரெக்டா செப்பல் விடும்போது கூட அழகா விடுவாங்க, நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா விஸ்வகர்மாங்கிறது அந்த கட்டிடக்கலை வல்லுநர் மாதிரி அவரு, அந்த இந்திரலோகத்தை வடிவமைக்கிறவர். அப்ப ஆர்கிடெக்ட் இவங்களுக்கு மைண்ட்ல வரும். சிம்பிளா வச்சு பெரிய லெவல்ல பண்ணி காட்டுவாங்க. அதெல்லாம் இவங்க மைண்ட்ல பக்காவா இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்ப சித்திரை நட்சத்திரத்தோட விலங்கு எதுனா புலி. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கோபம் வந்தா மனுஷனே அல்லப்பான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வானத்துக்கு பூமிக்கு ஒரு குதிச்சு அந்த உறவை வார்த்தைகளால கட் பண்ணிடுவாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றதுல
ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவாங்க. ஆனா இவங்கள 10 பேர் பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு உறவுகளுக்கு ஒன்று என்றால், மனிதர்களுக்கு ஒன்று என்றால் கூட்டமா நின்று குழுவா போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நட்சத்திரமும் சித்திரை தான். ஏதாவதுன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க, பாவம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு. இவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பா அதை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் சித்திரை கிட்ட இருக்கு. ரொம்ப பிரமாதமான ஆற்றலா இருக்கும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இவங்க கிட்ட ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருக்கும், ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் கண்டிப்பா ஒரு ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது இல்லாம வாழ்ந்துக்கணும் அப்படிங்கிறது உச்சபட்ச. அதே போல இவங்க பாலினம் சித்திரை நட்சத்திரத்துல பெண் குணம், ராட்சச குணம். ராட்சசர்கள்னா என்ன? கோபம், பிடிவாதம், விதண்டாவாதம். அட்வைஸ் பண்ணி பாருங்களேன், நமக்கெல்லாம் என்ன தெரியும், நம்மள மேலைங்களையும் பார்ப்பாங்க. அந்த ராட்சச குணம். அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாம விட்டுறது நல்லது. அதே போல ஒரு இடத்துக்கு வர்றேன் அப்படின்னாங்கன்னா அவங்க எப்ப வருவாங்க, எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு அவங்க கிட்ட இருந்து நீங்க அந்த விஷயத்தை வாங்கவே முடியாது. வந்துகிட்டு இருக்கிறேன், ஆண்டவே கிளம்பிட்டேன், இல்ல அந்த இடத்த ஸ்கிப் பண்ணணும்னா போன் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அவங்க நேச்சர்ல அப்படியே ஒன்றி இருக்கும். அதே போல சித்திரை நட்சத்திரத்துக்கு நெருப்பு, அவங்களுடைய அந்த குணம், அந்த பஞ்சபூதத்துல நெருப்பு ஆற்றல். அப்ப ஹீட் உடம்பு, தலைமுடி உதிரும், முடி நரைச்சிரும் இளம் வயசுலேயே, மன அழுத்தமா இருப்பாங்க எப்பவுமே சித்திரை நட்சத்திரக்காரங்க. அதே போல சித்திரை நட்சத்திரத்துக்கு அந்த விலங்கு பெண் புலி, அப்படியே ஒரு ஆக்ரோஷமா தான் இருக்கும். புலி, ஐயப்பன் புலி மேலதானே வருவார். அப்ப ஐயப்பனை கும்பிடும் போது இவங்க வாழ்க்கையில கர்மா நீக்கப்படுது. ஐயப்பனை மனசார கும்பிடணும். நல்ல நான்வெஜ் பிரியர்கள், வெஜ் சாப்பிட்டாலும் அதுலயும் வறுத்தது பொரித்தது இருக்கும், இல்லாம சாப்பிட முடியாது சித்திரை நட்சத்திரக்காரங்க அப்படின்னு ஒரு கணக்கு. இவர்கள் பெண்கள் விஷயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இல்லை என்றால் பேரை கெடுத்துரும். நிதானமா இருக்கணும், கவனமா இருக்கணும். அதே போல பறவை மரங்கொத்தி. மரங்கொத்தி என்ன பண்ணும்? தன்னோட கூர்மையான அந்த அழகினால் மரத்தை அழகா செதுக்கி எடுக்கும், கொத்தி எடுக்கும். அப்ப இவங்களுடைய அந்த வாக்கு வார்த்தைகளும் கூர்மையா தான் இருக்கும், கேட்க முடியாது. மனைவி கணவனையோ கணவன் மனைவியோ பேசினாங்கன்னா மற்றவங்க பேசினா தொடச்சிட்டு போயிடலாம், இவங்க பேசினா செத்து போயிடலாமான்னு இருக்கும். அப்படி ஒரு வேதனை இருக்கும் அந்த வார்த்தைகளுக்கு அப்படின்னு ஒரு கணக்கு. அதே போல மரம் வில்வம், வில்வத்தை ஊரே மதிக்கும், ஊரே வணங்கும். இவங்களும் அப்படித்தான், ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமஸா இருப்பாங்க. இவர் வந்தா நல்லா இருக்குமே, இவர் எங்க, இவர் வந்தா பரவாயில்ல, இவர் வரலையா விசேஷத்துக்கு, இவர் எங்க போனாரு அப்படின்னு இவங்களை கேட்க வச்சிருக்கும். அது இயற்கையே கொடுக்குற கிஃப்ட் தாங்க. அப்ப சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல வடிவமைப்பாளர்கள். அதே போல இவங்களுக்கு பல் பிரச்சனை இருக்கும், விபத்து நடக்கும், பிராக்சர் ஆகும், வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும். எங்கேயாவது வண்டி உரசாம இருந்தாங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி வண்டி ஏதாவது ஒரு தகராறு பண்ற வண்டி தான் இவங்க கிட்ட வச்சிருப்பாங்க. தகப்பனாரால் துளியும் பிரயோஜனம் இருக்காது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. போராடிக்கிட்டே இருப்பாங்க. தகப்பனாருக்கு இவருக்கு சில நேரங்களில் செட்டே ஆகாது. ஆனா இவங்க அம்மா தான் இவங்களுக்கு உலகம். திட்டுனாலும் முடிச்சாலும் அரவணைச்சாலும் இவங்க அம்மானால இந்த சித்திரை நட்சத்திரக்கார மகனையோ மகளையோ விட்டு கொடுக்க முடியாது. ரொம்ப அரவணைச்சு போயிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம். அதே போல பராமரிக்காத ஒரு சொத்து இருக்கும். எப்படிப்பட்ட வாஸ்து தோஷம் உள்ள வீட்டிலையும் குடியிருக்கிறது தான் இவங்களுக்கு விதி. வாஸ்து தோஷத்தோட அவங்களை வாழ வைக்குது சித்திரை நட்சத்திரம். பாருங்க, விஸ்வகர்மா கட்டடக்கலை மேல இந்திரலோகத்துக்கு வடிவமைக்கிறவரு. அந்த நட்சத்திரத்துல பிறந்த இவங்களுக்கு வாஸ்து தோஷத்தோட வீடு. இதுதான் உண்மை. இப்படித்தான் இருக்கும். இவங்களுக்கு பாருங்க, நிறைய இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி ஆர்கிடெக்ட், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. இந்த வடிவமைப்பு வல்லுநர்கள், அழகு சேர்ப்பவர்கள், இவங்கெல்லாம் இவங்களுக்கு நல்ல க்ளோஸா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல. அந்த மாதிரிதான் இணைச்சு வைக்கும். அப்ப இவங்க விஸ்வகர்மா வழிபாடு ஸ்ட்ராங்கா செய்யணும். இவங்களுக்கான பரிகார கோயில் இருக்குது, நான் அதுல சொல்றேன். எந்த கோயிலுக்கு போனாங்கன்னா இவங்க வினைகள்லாம் நீங்க ஐயப்பன் வழிபாடு பண்ணாலே போதும். வருஷம் ஐயப்பன் மலை போயிட்டு பாருங்க, உங்க லைஃப்ல ஒரு திருப்பு முனை இருக்கும். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும். இவங்க வீட்டுல லேட் மேரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க, 2வது கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க, லவ் மேரேஜ் பண்ணவங்க இருப்பாங்க. கல்யாண வாழ்க்கை சரியில்லாத நபர்கள் இவங்க பரம்பரையில குடும்பத்துக்குள்ள பங்காளி வர்க்கத்திலேயே யாராவது கட்டாயம் உண்டு. மன நிம்மதி கெடும் இவங்களுக்கு. ஆனால் இவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வச்சு காரியம் சாதிக்கிறதுக்கு வேற ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரத்தோட வேலை.
சித்திரை அப்படிங்கிறது பாருங்க, மாசத்திலையும் சித்திரை இருக்கு, நட்சத்திரத்திலையும் சித்திரை இருக்கு. அப்ப அங்க சூரியன் நீசமாகிற வீடு சித்திரை துலாம், இங்க சுக்கிரன் நீசமாகிற வீடு. இவங்க கண்டிப்பா ஒரு நாளைக்காவது அவங்களோட காசு பணத்தை இழப்பாங்க, இழக்காம போக மாட்டாங்க, ஏதோ ஒரு ரூபத்துல இழந்துருவாங்க. நிறைய பேரு இந்த எதுக்காவது நான் பணம் கட்டி ஏமாந்துட்டேன்னு சொல்ற குரூப் எல்லாம் இந்த சித்திரையில வந்துடும், கன்னி சித்திரையில வந்துடும். அதே போல மேனேஜர்னால பிரச்சனை, உயரதிகாரிகளால தொல்லை, உயரதிகாரிகள் எனக்கு மன நிம்மதியே கொடுக்கலன்னு சொன்னா துலாம் சித்திரையில இருப்பாங்க. அப்படியே ரசிச்சு ரசிச்சு நட்சத்திரத்தை பேசலாங்க, அவ்வளவு இருக்கு. இவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் சோழவந்தான் அருகிலே இருக்கக்கூடிய குருவித்துறை என்கிற ஊரிலே அமர்ந்திருக்கக்கூடிய சித்திர ரத வல்லப பெருமாள். குருவும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்புவா இருப்பாங்க. குரு பரிகார ஸ்தலம், குரு பரிகார ஸ்தலம். யாருக்காவது கோச்சாரத்துல குரு 6, 8, 12 மறைஞ்சா, தசை நடத்தும் போது குரு 6, 8, 12 இருந்து மறைஞ்சு நடத்தினா, உங்க தசாநாதன் நல்லவரா இருந்து கெட்டு போய் குரு தசை நடத்தினா, இவங்க எல்லாம் போக வேண்டிய இடம் தான் சித்திர ரத வல்லப பெருமாள். ஒரு அற்புதமான ஆலயம். அப்படியே நதி ஓரத்துல இருக்கும், ஒரு வயல்வெளிகளுக்கு நடுவில் அந்த கோயில் இருக்கும். பார்க்கவே 1000 கண்கள் வேணும். போயிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு லட்டு தானம் பண்ணிட்டு அங்க இருக்கிற மஞ்சள் கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் எடுத்து பிரசாதமா நீங்க நெற்றியில வச்சுட்டு வந்தா உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த இறைவன் கொடுப்பாருங்க. நமக்கு அதிகபட்ச ஆசை என்ன? பொருளாதாரம், மன நிம்மதி, ஒரு வீடு, ஒரு வாகனம், சமுதாய பழக்க வழக்கம், நல்லா ஆரோக்கியமான வாழ்வு. இதைதான் நம்ம உச்சபட்சம் எதிர்பார்ப்போம். அதை கட்டாயம் சித்திர ரத வல்லப பெருமாள் உங்களுக்கு அளிப்பார், நிச்சயம் அளிப்பார். அவர்களுக்கு நீங்கள் போய் அவரை நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி ஒரு 2 மணி நேரம் கோவிலிலே அமர்ந்து வந்தால் சித்திரை சீர்கூட்டும், பெருமையோடு பாராட்டோடும் வாழ்க்கையில் முன்னேறும் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.